26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு பதவியேற்று 3வது நாள் அதிரடியா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதே போல பதவி ஏற்ற அன்னைக்கு 2 கோப்புகள் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அது என்ன கோப்புகள் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு, யாரு வந்து ஹானரபிள் ஸ்பீக்கரா பதவி ஏற்றிருக்காங்க, அங்க என்ன நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு நிக்கிஸ் நியூஸ் ரூம். தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு பதவியேற்ற 3வது நாள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாகை வந்துட்டு, அதாவது மதுபான கடைகள் மூடுறதுக்கான ஒரு கோப்பு வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதற்கான வந்து நடவடிக்கைகள் எடுக்குமாறு சைன் பண்ணியிருக்காரு. 2 வாரத்தில் தமிழ்நாட்டில் சில இடங்களில், அதாவது குறிப்பிட்டிருக்காங்க, பேருந்து நிலையங்கள், எஜுகேஷனல் சென்டர்ஸ் அண்ட் கோவில்கள் இல்லை புனித ஸ்தலங்கள் பக்கத்தில் வந்து 500 மீட்டரில் வந்து என்னென்ன டாஸ்மாக் இருக்கோ, என்னென்ன மதுபான கடைகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அகற்றணும். 2 வாரத்தில் இந்த ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும்னு அவர் ஒரு சைன் போட்டிருக்காரு. ப்ளஸ் இதில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நிறைய தவறுகளும் நிறைய குற்றங்களும் நடக்கிறது வந்து மதுபான கடைகள்னால தான். அதனால தான் நம்ம இப்படி ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 4765 மதுபான கடைகள் இருக்குது. அதில் வந்து முதல் கட்டமாகவே 717 விஷயத்தை அகற்ற சொன்னது வந்து ரொம்ப பெருசாகவுமே பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல முடிவாகவுமே நிறைய இடங்களில் டிஸ்கஷனாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து சிஎம்மா பதவியேற்ற அன்னைக்கு 2 விஷயங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அவர் எப்போவுமே அவரோட கேம்பெயினில் சொல்லிட்டு இருந்த விமன் சேஃப்டிக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவுமே கொடுத்துருந்தாரு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஃபைலுமே வந்துட்டு இவர் சிஎம்மா பதவியேற்ற அன்னைக்கே வந்து சைன் போட்டிருக்காரு. முதல் கட்டமாகவே அவர் விமன் சேஃப்டியை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுத்ததை வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எதுக்காகனா, கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி விமன் சேஃப்டிக்கானது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அதிகாரிகள் வந்து நியமனம் செய்வாங்க. ஒரு பேட்ரோல் மாதிரி இவங்க வந்து அங்கங்கே இருப்பாங்க. எங்கெல்லாம்னா ஸ்பெசிஃபிக்காக எங்கே குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாப்பில், ரயில்வே ஸ்டேஷனில், எங்கே வந்து ஜனங்கள் வந்து அதிகமாக வந்து கூடுவாங்க, அங்கே வந்து தவறுகள் எங்கெல்லாம் நடக்கும், எங்கெல்லாம் அதிக தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் அதிக தவறுகள் கண்டிப்பாக நடக்குது, அந்த மாதிரியான இடங்கள், ஐடி கம்பெனிஸ், இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து இந்த அதிரடிப்படை வந்து எப்போவுமே இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு நவீன தொழில்நுட்பமும் கொடுக்கப்படும். அங்கே என்ன க்ரைம்னாலுமே அங்கே வந்து பெண்களுக்கு எதிராக எதுவுமே நடக்காமல் பார்த்துப்பாங்க. அப்படி நடந்து எதனா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் அந்த அதிரடிப்படை வந்து உடனடியாக நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. திஸ் இஸ் டு என்ஷோர் த சேஃப்டி அண்ட் அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸையோ அந்த ஒரு சரௌண்டிங்கையோ பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக கொடுக்க முடியுமோ அதுக்கான ஒரு முடிவாக இது இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் வந்து பெண்களுக்கு எதிராக ஏதோ ஒரு குற்றம் நடந்து அதுக்கான விக்டிமா யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து உதவி அளிக்கப்படணுமோ, அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு உதவி அளிக்கப்படணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக அளிக்கப்படும்ன்ற மாதிரியான ஒரு விஷயமும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், என்ஜிஓஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு அவேர்னஸ், பெண்கள் பாதுகாப்புக்கான அவேர்னஸுமே வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கான ஒரு விஷயம் வந்து இந்த 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது. இதை வந்து நிறைய இடங்களில் தவறாக புரிஞ்சிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு 200 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷனில் இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம்ல என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா, 2 மாதங்களுக்கு தான் எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து இபி ரீடிங் வரும், அதுக்கான பில் தான் எப்போவுமே பே பண்ணுவோம். அந்த 2 மாதத்தில் வந்துட்டு 500 யூனிட்டோ 500க்கு உள்ள வந்து யூனிட் ஓடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. சப்போஸ் உங்களுக்கு 500 தாண்டி இருந்துச்சுன்னா எப்பவும் போல் நடைமுறையில் இருக்கிற 100 யூனிட் ஃப்ரீங்கிறது தான் வந்து தெளிவாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால பல பேர் பெனிஃபிட் ஆவாங்கன்னுமே ஒரு பக்கம் வந்து டாக் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷனுமே போயிட்டுருக்கு. பார்க்கலாம், இது வந்து நடைமுறைக்கு வரும் பொழுது இதில் ஒரு கிளாரிட்டி இன்னுமே நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்துட்டு
சட்டமன்ற பேரவை தலைவராக வந்து ஜேசிடி பிரபாகர் அவங்க வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல எல்லாருமே வந்துட்டு அவருக்கான வாழ்த்துக்களும் தெரிவிச்சாங்க. இதுல வந்து குறிப்பிடுற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹானரபிள் ஸ்பீக்கருக்கு வந்து வாழ்த்துமே தெரிவிச்சார். அதுல அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்துட்டு தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எதுக்காக சொல்லியிருந்தாருன்னா வந்துட்டு முதலமைச்சரா வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கிற அன்னைக்கு வந்து 3வது பாடலா தான் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பாடியிருக்காங்க. அது வந்து பயங்கர டாக்கா அன்னைக்கு போச்சு, அடுத்த நாளுமே போச்சு. அதுக்கு வந்து ஒரு விளக்கமுமே வந்துட்டு டிவிகே தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது. திரும்பவுமே அதை மென்ஷன் பண்ணி இது போல வந்து சட்டமன்றத்திலையும் சரி, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு ஈவெண்ட்லையுமே சரி தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க, என்னைக்குமே அதை வந்து 2வதாவோ இல்லை 3வதாவோ வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையுமே வச்சிருந்தாரு. அதே போல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கும் சென்று பார்த்ததை வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணியிருந்தாங்க. இது போல ஒரு நல்ல விஷயம் தொடரட்டும்னும் வந்து அவர் வாழ்த்தியிருந்தாரு. அதே போல் அவர் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். என்னதான் நானும் முதலமைச்சர் அவர்களும் ஒரே காலேஜில் படிச்சிருந்தாலுமே பாலிடிக்ஸில் வந்து நாங்கள் தான் வந்துட்டு சீனியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே வந்து சொல்லியிருந்தார். ப்ளஸ் நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சரி, என்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, we are ready to share அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே சொல்லியிருந்தார். இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. விஜய் அவரோட குட்டி ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட பார்லிமெண்ட்டும் சரி, பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டும் சரி, ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். என்னதான் வந்து பிரிட்டன்ல வந்து ஒரு ராஜ ஆட்சியே இருந்தாலும் அங்க வந்து பார்லிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த பார்லிமெண்ட்ல ஸ்பீக்கரும் ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு பார்லிமெண்ட்லயோ ஒரு ராஜாக்கோ ஒரு விஷயம் நடக்கணும்னா தான் அங்க இருக்கிற சபாநாயகரோட பெர்மிஷன் தேவை. ஆனா ஒரு ராஜாவுக்கு ஒருத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு அவங்களுக்கு நோ சொன்ன ஸ்பீக்கரோட தலையை எடுக்கிறதுக்கு எந்த விதமான பெர்மிஷனும் கிடையாது. சப்போஸ் அவங்க வந்து ஸ்பீக்கர் வந்து ராஜா கேட்டதுக்கு நோ சொன்னா அங்க வந்து அவரோட தலையை வெட்டுங்கன்னா அவங்க வெட்டி தான் ஆவாங்க. அதுக்கு பயந்தே அடுத்து யாருன்னா சபாநாயகரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க தன்னோட தலை தப்பிச்சா போதும்னு ஓடுவாங்க. அவங்கள வந்து அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற சீனியரும் சரி, எதிர்கட்சி தலைவருமே சரி, அவங்க 2 பேருமே தடுத்து நிறுத்தி கையை பிடிச்சு வந்து அவரோட இருக்கையில உட்கார வைப்பாங்க. இது எதுக்காகனா, எதுக்கும் பதறாம நாங்க இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் வந்து அப்பத்துல இருந்தே நடைமுறையில இருக்குன்னு நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லி அவரோட ஸ்பீச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 3 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் நடைமுறைக்கு வரும். நடைமுறைக்கு வந்தால் தான் வந்து இது வந்து எப்படி செயல்படும், இதோட சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். நம்ம மாற்றம் வேணும் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 5 வருஷம்ல வந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது, எவ்வளோ தூரம் தமிழ்நாடு வந்து உயரப்போகுது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம். அது வரைக்கும் வந்து எப்பவுமே நல்லதே நடக்கும் என்று நம்பியிருப்போம். தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.